இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது வேத வசனம், ஆவியின் பட்டயம். வசனம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பட்டயம். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார ஆவிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே இந்த ஆவிகளோடு நாம் போராடும்படி குறிக்கப்பட்ட நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அதுதான் தீங்கு நாள். அந்த தீங்கு நாளிலே நாம் அந்த ஆவிகளோடு உள்ள போராட்டத்திலே ஜெயித்து நாம் நிற்பதற்கு, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நாம் நிற்பதற்கு, அந்த பிசாசை எதிர்க்க திராணி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு சில ஆவிக்குரிய தளவாயுதங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரிய போராட்டம், அது மாம்ச பிரகாரமான போராட்டம் கிடையாது. மாம்சத்திலே நமக்கு பிரச்சனைகள் போராட்டம் வரும்பொழுது நாம் அதை மேற்கொள்ளுகிற விதம் வேறு. சில இடங்களிலே கோபப்பட்டு சாதிக்கிறோம், சில வேளைகளிலே தாழ்ந்து போகிறோம், அழுது காரியங்களை சாதிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே வெளிப்படையான யுத்தங்களை நாம் மேற்கொள்ளுகிறோம். ஆனால் இது கண்ணுக்கு தெரியாத யுத்தம் ஒன்று நமக்கு பின்னால் நடக்கிறது. நாம் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. காரணமற்ற பிரச்சனைகள் வருகிறது. ஏன் இந்த போராட்டம் என்று கண்டுபிடிக்க முடியாதபடி ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பி கொண்டு இருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே அந்த யுத்தங்களை நாம் நடத்தி மேற்கொள்வதற்கு சில சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்தை அறிவிப்பதாகிய பாதரட்சை, இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, இப்படி சில யுத்த ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதில் பிரதானமான ஒரு யுத்த ஆயுதம்தான் ஆவியின் பட்டயம். நமக்கு எதிராக வருகிற சத்துருவை வெட்டி வீழ்த்துகிற பட்டயம் வேத வசனம் என்று சொல்லி ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. வேத வசனம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். அந்த வசனத்தை கொண்டு சத்துருவை நாம் வீழ்த்த முடியும். ஆண்டோருடைய வார்த்தைகளை சொல்வதினால் நமக்கு எதிரே நின்று போராடுகிற அந்தகார வல்லமைகளை, பிசாசின் ஆவிகளை நாம் மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். அவர் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பசியோடு இருந்த அந்த தருணம் பார்த்து பிசாசு வந்து அவரிடம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை, ஒரு வார்த்தையை சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் பிசாசுக்கு எதிராக உபயோகித்த ஆயுதம் வேத வசனம். தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அடுத்த போராட்டமாக, நீர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்து இது எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன், ஒரு தடவை என்னை வணங்கினால் போதும் என்று ஆண்டவருக்கு இந்த உலகத்தின் சகல மேன்மையையும் அவன் காட்டுகிறான். அப்போதும் இயேசு கிறிஸ்து சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த உலகத்திலே நமக்கு வருகிற இன்னொரு போராட்டம், கர்த்தரை மறுதலித்து நாம் செய்கிற ஒரு சின்ன காரியத்தினால் பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். ஒரு சின்ன காணிக்கை, ஒரு சின்ன பொருத்தனை கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தர பிசாசு காத்திருப்பான்.
ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் தராத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம் என்று நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் மன மகிழ்ச்சி அடைகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்ன மாத்திரத்திலே பிசாசு அவன் விலகினான். அடுத்தது ஒரு சோதனை, மேலே இருந்து தாழ குதியும், உமக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி வார்த்தைகளை கொண்டே அவன் போராடுகிறான். இயேசு கிறிஸ்து பிசாசிடம், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு சோதனையையும் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டது ஆண்டோடைய வார்த்தைகளை கொண்டு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு பெரிய ஆயுதமாக தரப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனம்தான். வேதத்தை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும், வேத வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். சூழ்நிலைகள் எல்லாம் இருட்டாக இருக்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு சாத்தியமே இல்லை என்று சூழ்நிலைகள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை, வேத வசனங்களை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். பாவ சூழ்நிலைகள் வரும் பொழுது கூட அப்படிதான், ஆண்டவருடைய வசனத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த இருளும் அந்த சூழ்நிலைகளும் நம்மை விட்டு மாறி போகிறது. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், அதை பிரயோகிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். வேத வசனங்களை அதிகமாய் வாசித்து, கருத்தாய் வாசித்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் இருளாய் போகும் பொழுது வெளிச்சமாக இருக்கிற அவருடைய வசனத்தை தியானித்து அதை அறிக்கை பண்ணுங்கள். உங்களுக்கு விரோதமாக மனிதர் எழும்பும் பொழுது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று வசனத்தை சொல்லி பாருங்கள். வியாதி உங்களை நெருக்கும் பொழுது என்னை குணமாக்குகிற தேவன் அவர் தமது வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குவார் என்று சொல்லி பாருங்கள். பிசாசின் அந்தகார ஆவிகள் உங்களை சூழ்ந்து நீங்கள் எதையும் செய்ய விடாமல் உங்களை தடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணி பாருங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்ன ஆண்டுடைய நாமத்தை அறிக்கை பண்ணி பாருங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை அவருடைய வசனத்தை கொண்டு, அவருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பிரயோகித்து பாருங்கள். உங்கள் காரியம் ஜெயமாக மாறும். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? என்ன போராட்டம் உங்களுக்கு ஆண்டவரே, இந்த போராட்டத்திலே உம்முடைய வார்த்தைகளை சொல்லி மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துறோம் ஆண்டவரே, தாழ்த்துறோம்ப்பா. சத்துரு பேயோடாமற் புரியும் தருணம் அது நல் ஆயுதமாம், புத்திரர் மித்திரரோடு மகிழும் பொழுதும் அது நல் உறவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. இயேசப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.